நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். கழக வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெறச் செய்யும் வகையில் தீவிர களப்பணியாற்றப் போவதாக சூளுரைத்துள்ளனர். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 24 பேர் இடம்பெற்றுள்ள முதற்கட்ட பட்டியலை கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேற்று வெளியிட்டார். சட்டமன்ற இடைத்தேர்தலில் முதற்கட்டமாக 9 தொகுதிகளில் போட்டியிடும் கழக வேட்பாளர்களையும் அறிவித்தார். சேலம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வீரபாண்டி திரு எஸ்.கே. செல்வம் அறிமுக விழா நேற்று நடைபெற்றது. சேலம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற அறிமுக விழாவில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மற்றும் தொண்டர்கள் வேட்பாளரை வாழ்த்தி ஆதரவு தெரிவித்தனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் திரு வெங்கடாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உட்பட மகளிர் அணியினர் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை புரட்சித் தலைவர் காலத்திலும் சரி, புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கு அம்மா மக்களுடைய எஃகு கோட்டை தமிழகத்தினுடைய ஒரு முதல் மாவட்டமாக இந்த சேலம் மாவட்டம் தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் எங்களுடைய வெற்றி அமையும். நிச்சயமாக இங்கு இருக்கின்ற மக்களும் கழகத் தொண்டர்களும் மிக உற்சாகமாக களப்பணியில் இறங்கியிருக்கிறார்கள். ஆக இந்த மாவட்டத்தினுடைய வெற்றி தமிழகத்தின் துரோக அரசியலுக்கு, அதேபோல மாநில உரிமைகளை பறிக்கின்ற மத்தியில் இருக்கின்ற மோடி அரசுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வெற்றியாக அமையும் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்.